வெண்முரசு. வெய்யோன் 1. பகுதி 1. செங்கழல் வளையம் 1. வாசிப்பது சந்தீப். செங்கதிர் மைந்தா, தன் நிழலால் துரத்தப்படுபவனுக்கு இருளன்றி ஒளிவிடம் ஏது? விழிமுனைகளன்றி பகையேது? ஆடியன்றி கூற்றமேது? பெரிய நீல நிறத் தலைப்பாகைக்கு மேல் இமயத்து நீள்கழுத்து நாரையின் வெண்பனி இறகைச் சூடி, இரு கைகளிலும் இலைத்தாளங்களை ஏந்தி, அவற்றின் நுனிகளை மெல்ல முட்டி நின்றதிரும் உலோகத் தாளத்தை எழுப்பி, பொற்சலங்கை கட்டிய வலக்காலை முன்னால் வைத்து மெல்ல தட்டி, இமை தாழ்ந்த விழிகள் உள்ளூரிய சொற்றுனை நோக்கி திரும்பியிருக்க தென்புலத்துச் சூதன் பாடினான். அவனருகே முழவுடன் அமர்ந்து முதிய சூதன் பொற்குண்டலங்கள் அசைந்தசைந்து கன்னங்களைத் தொட்டு விலக, உதடுகளை இறுக்கியபடி துடிப்பரப்பில் நின்றாடிய இருவிரல்களால் தாளமிட்டான். மறுபக்கம் சலங்கை கோலை கையில் ஏந்தி விரல்களால் அதை தாளத்தில் அசைத்தெழுப்பி கண்மூடி கொழுனனின் குரல் வழி சென்று கொண்டிருந்தாள் விரலி. அவர்களைச் சூழ்ந்திருந்த இசைக்கூடம் கங்கையின் இளங்காற்று உலாவ ஒளியுடன் விரிந்திருந்தது. அங்கநாட்டு தலைநகர் சம்பாபுரியின் அரண்மனையில் ஆவணி மாதத்து பின்காலையில் அரசனாகிய கர்ணன் தன் அமைச்சர்களுடனும் அணுக்கர்களுடனும் அமர்ந்து சூதனின் சொற்களை கேட்டுக் கொண்டிருந்தான். சூதனின் கரிய கூர்முகத்தையும் அதில் உடைந்த கருங்கல் சில்லுகளின் நீரற்ற நீர்மையின் ஒளியையும் நோக்கிக் கொண்டிருந்தான். அவன் உதடுகள் செந்நிறப் பட்டாம்பூச்சியென சிறகடித்து பறந்து எழுப்பிய இசை அவனைச் சூழ்ந்து ரீங்கரித்தது. அவனருகே முதன்மை அமைச்சர் ஹரிதர் அமர்ந்திருந்தார். சூதனின் சொற்கள் தன்னை அவிழ்த்து பிறிதொருவராக மாற்றுவதை அவரே பிறிதெங்கோ இருந்து நோக்கிக் கொண்டிருந்தார். சொற்கள் அவரைச் சூழ்ந்து தேன் சுமந்து ஒளிச்சிறகுகளுடன் ரீங்கரித்து சுற்றி வந்தன. மலருள்ள மண்ணிலெங்கும் எழும் தேனீக்களனைத்தும் ஒற்றை இசையையே பாடுகின்றன. எங்கிருந்து தேன் வருகிறதோ அங்கிருந்து வருவது அவ்விசை. மலரோரும் தேன்களில் சிறுதுளியே தேனீக்களால் தொட்டு சேர்க்கப்படுகிறது. தேனில் முளைத்து எழுகின்றன புதிய தேனீக்கள். தன்னை இங்கு நிலைநிறுத்திக் கொள்ள தேனே உயிர்கொண்டு சிறகு பெற்று தேனீக்களாக எழுகிறது. சுடர்கதிர் சூடி விண்வழிச் செல்பவன் மண்ணில் நிகழும் அனைத்தையும் அறிந்தவன் சூரியன். அனைத்துயிரும் விழுதூக்கி நோக்கும் தலைவன் கொடுப்பதற்கென விரிந்த முடிவிலா பெருங்கைகள் தொட்டு விழிநீர் துடைக்கும் ஒளிக்கதிர் விரல்கள் காய்வதும் கருணையே என்றான கொற்றவனேழ் புரவி ஏறிவரும் எந்தை வாழ்த்துக அவனை. வணங்குக அவனை. பிரம்மத்தின் சுடர்வெளி அலைத்தெழுந்த சிறுதுமிபிரம்மம் என இங்கெழுந்தருளிய தேவனவன் கனிக, அவன் அருள்க, அவன் அடி எங்கள் அறியாத்தலைமேல் பதிக. ஓம் ஓம் ஓம். சூதனின் குரல் எழ அவனை சூழ்ந்தமர்ந்திருந்தவர்களின் இசைக்கருவிகள் அனைத்தும் பொங்கிப் பேரொலியாகி எழுந்து புலரியெனும் ஒலிக்காட்சியை சமைத்தன. முகில்கள் பொன்னணிய தளிர்கள் ஒளிகொள்ள பறவைகள் சிறகு சூடு சுனைகளில் நகைமலர காலை விரிந்து நிறைந்தது. மெல்ல காலடி வைத்து நடனமிட்ட போது சூதன் அவனே கதிரவனானான். கைகளை விரித்து ஒளிவிரிவை உருவாக்கினான். இமையாது நோக்கி எரிந்தபடி வெண்ணில் ஒழுகினான். கீழே அவ்விழிகளை நோக்கி மலர்ந்த பல்லாயிரம் மலர்களாகவும் அவனே ஆனான். அவ்வொளி கொண்டு நகை மலர்ந்த சுனைகளானான். சூரியனின் மைந்தா, இவ்வுலகாளும் விரிகதிர் வேந்தனுக்குரிய தீயோள் என்னவென்றிவாயா? அவன் தொட்டதெல்லாம் எதிரியாகி பின்னிழல் கொள்கின்றன. நிழல் கறந்த பொருட்கள் அனைத்தும் அவன் முகம் நோக்கி ஒளி கொள்ளும் விந்தைதான் என்ன? இங்குள்ள அனைத்தையும் ஆக்குபவன் அவனென்றால் இந்நிழல்களையும் ஆக்குபவன் அவனல்லவா? கிழக்கெழுந்து உச்சி நின்று புறந்து மேற்கமைந்து இருளில் மறைபவன் அவன். அவன் இன்மையுறு கொண்டு இருப்பதன்றோ இரவு? இன்மையென இங்கிருந்து அவன் புறப்பதன்றோ இருள்? அவன் வாழ்க்க எளிய உயிர்களுக்கு அன்னமும் இறகு கொண்டவைக்கு இன்பமும் எண்மெழுந்தவர்களுக்கு ஞானமும் நுதல்விழி திறந்தவர்களுக்கு பிரம்மமும் ஆகி நிற்கும் அவனை வாழ்த்துவோம். ஓம் 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 என்றனர் அவனைச் சூழ்ந்திருந்த பிற சூதர். அவ்வொலி அவிந்ததும் எழுந்த அமைதியைக் கேட்டு கர்ணன் தன் இருக்கையில் மெல்ல அசைந்து கால்களை நீட்டினான். அவனுக்கு வலப்பக்கம் நின்றிருந்த அடைப்பக்காரன் சற்றே குனிந்து நீட்டிய வெற்றிலையில் சுருட்டப்பட்ட சுக்கையும் மிளகையும் வாங்கி வாயிலிட்டு மென்றபடி பொருள் வந்து அமையாத வெற்று வழிகளால் சூதனை நோக்கிக் கொண்டிருந்தான். அணையா வெம்மை கொண்டு எழுந்த அனல் குலத்தோன் ஒருவனின் கதையுடன் இந்த அவைக்கு வந்தேன். துயிலற்றவன், அழிவற்றவன், காய்பவன், கனிபவன் என்று சூதன் தொடர்ந்தான்.
சலங்கை கட்டிய கையைத் தூக்கி உரத்த குரலில் அடங்கா வெஞ்சினம் கொண்ட அவன் பெயர் பரசுராமன் என்றான். பிருகு குலத்தவன். பார்க்கவ ஜமதக்னியின் இளையமைந்தன். எண்ணமெனச் சென்று தைக்கும் அம்புகள் கொண்டவன். என்றும் தளராத வில்லேந்தியவன். கூற்றுத் தெய்வத்தின் சென்னாவென விடாய் கொண்ட மழுவை சூடியவன். களைகட்டு பைங்கூழ் பேணியவன். குருதி வேள்வியில் குலந்தழைக்கும் அமுதை எழச் செய்தவன். அவன் வாழ்க, அவனைச் சூழ்ந்திருந்த சூதர் வாழ்க வாழ்க என ஓசையிட்டனர். மாமுனிவனுக்கு மனைவியான அவன் அன்னை ரேணுகை முன்பொரு நாள் கணவனுக்கு காலை வேள்விக்கு நீர் கொணரச் சென்றாள். குனிந்தமர்ந்து மணல் கூட்டி உளங்குவித்து மாமங்கலத்தின் வல்லமையால் குடம் சமைக்கும் நேரம் தன் நெஞ்சென தெளிந்தோடிய நதியில் விண்ணில் விரைந்த ஒரு கந்தர்வனின் நிழலைக் கண்டாள். அவள் அள்ள அள்ளக் கலைந்தது நதி மணல். 1000 காலடிகள் பதிந்த மணல். அவற்றை அழித்தோடிய நதியே காலமென்றறிந்த மணல். அன்று காலை எழுந்த புத்தம்புது மணல். கலந்திரளாமைக் கண்டு அவள் திகைத்து எழுந்தாள். விழிதூக்கி கந்தர்வன் சென்ற வழியை நீலவானில் ஒரு வண்ணத்திற்றலெனக் கண்டாள். முதிரா இளமகளென தன்னை உணர்ந்து ஒரு கணம் புன்னகைத்தாள். பின்பு அஞ்சி உள்ளம் கலுழ்ந்தாள். அழுத கண்களுடன் ஈரநெஞ்சை இறுகை கொண்டு பற்றி கால் பின்ன நடந்தாள். அந்த நிழல் அவளுள் கரந்து உடன் வந்தது. இல்லம் மீண்டு தன் கணவன் முன் ஒவ்வொரு மணலும் விடுதலை கொண்டு விட்ட தனது நதியைப் பற்றி அவள் சொன்னாள். ஒன்றென இணைக்கும் ஒன்றை அவள் இழந்துவிட்டாள் என்று உணர்ந்து சினந்தெழுந்த ஜமதக்னி முனிவர் தன் மைந்தரை நோக்கி அவள் தலை கொய்யும்படி ஆணையிட்டார். கொழுநரென மைந்தரெனச் சூழ்ந்த அவை நடுவே தனித்து கண்ணீர் வழிய நின்றாள் பெண். சினம் வேலும் மூள செய்க இக்கணமே என்றார் தந்தை. இயலாது என கை நடுங்கி நெஞ்சுலைந்து பின்னகர்ந்தனர் மைந்தர். அவர்களில் இளையோனோ தந்தையின் சொல்லை ஏற்று அவ்வண்ணமே என்றுரைத்து வாளை உருவி அன்னை முன் வந்து நின்றான். கையில் எழுந்த வாளுடன் அவள் விழிகளை ஒரு கணம் நோக்கினான். தன் உள்ளத்தை அவ்விழிகளில் இருந்து பிடுங்கி கனவுக்குள் புதைவுக்குள் முடிவிலிக்குள் அழுத்தினான். மின்னலென சுழன்ற அவன் வாள் அவள் தலை கொய்து குருதி தெறிக்க மீண்டது. திகைத்து விலகிச் சுழன்று விழுந்துருண்டு கூந்தல் பரப்பி தரையில் கிடந்த அவள் தலையில் விழிகள் இறுதி நோக்கி சிலிச்செதுக்கென மாற்றிக் கொண்டிருந்தன. தெரித்த குருதி அரைவட்டமென செவ்வரளி மாலை சுழலென குடில் சுவரிலும் நிலத்திலும் படிந்திருந்தது. உடல் விதிர்த்து சுவரோடு முதுகொட்டி நின்று நடுங்கிக் கொண்டிருந்தனர் பிற உடன் வயிற்றோர். அவன் தந்தை கை நீட்டி வந்து தோள் தழுவினார். மைந்தா, நீ வென்றாய். இங்குள்ள ஒவ்வொரு உயிரும் தெய்வங்களிட்ட தலைகளால் ஆனது என்றுணர்க. மீனுக்கு நீரும், புழுவுக்கு வளையும், மானுக்கு நிலமும், குரங்குக்கு மரமும், பறவைக்கு வானும் எல்லைகளாக வகுக்கப்பட்டுள்ளன. மானுடனுக்கோ அச்சங்களும் ஐயங்களுமே எல்லையை சமைக்கின்றன என்றார் தந்தை. ஒவ்வொரு தலையாக வென்று தானனும் இறுதித் தலையை அறுத்து அப்பால் செல்பவனுக்குரியது இங்கென திகழ்ந்து எங்குமெனக் காட்டி அங்கிருக்கும் அது எனும் உண்மை. இப்புவியில் மானுடர் எவரும் கடக்க முடியாத தலையொன்றை இன்று கடந்தாய். இனி இவ்வண்ணமே ஆகுக உன் பயணம் என்று தலை தொட்டு வாழ்த்தினார். உன் நெறியில் சென்று குன்றாச் சிறப்பை அடைக. விண்ணோக்கி உதிர்க. ஆணை, தந்தையே என்று தலைவணங்கி குருதி வழிந்து கருமை கொள்ளத் தொடங்கிய வாளுடன் அவன் திரும்பிச் சென்றான். அந்த வாள் உன்னுடன் இருக்கட்டும் என்று தந்தை அவனுக்குப் பின்னால் ஆணையிட்டார். ஏனென்றால் அதுவே இனி உன் பாதை. வேதமல்ல வெங்குருதியே இனி உன்னைச் சூழ்ந்திருக்கும். ஓம் அவ்வாறே ஆகுக. தயங்காத காலடிகளின் ஓசை சீரான தாளமென தன்னைச் சூழ்ந்திருந்த காற்றில் இலைமுகில் குவைகளுக்கு மேல் முட்டி எதிரொலிக்க நடந்து ஆற்றை அடைந்தான். அந்த வாளை நீரில் அமிழ்த்தி முழந்தாளிட்டு அமர்ந்து கழுவத் தொடங்கினான். கரைந்து கரைந்து செந்நிறம் கொண்டது நீலத் தெளிநீர். அவ்வாள் ஒரு குருதிக் கட்டியென செம்புரல் பெருக்கை எழுப்பியது. அதன் ஆணி பொருத்துகளுக்குள்ளிருந்து ஆழ்பொன் என குருதி ஊறி வருவது போல் இருந்தது. கை நகங்களால் சுரண்டியும் மென் மணல் கொண்டு உரசியும் அவன் கழுவ கழுவ குருதி பெருகி வந்தது. பின் ஏதோ எண்ணி அவன் விழி தூக்கி நோக்கியபோது அப்பெருநதி செங்குருதியின் அலைப்பெருக்கென விழிநிறைத்து சென்று கொண்டிருக்கக் கண்டான்.
அஞ்சு எழுந்து மூன்றடி பின்னால் நடந்து பதறும் கைகளுடன் நின்றவன் நோக்கில் அச்செம்பரப்பில் எழுந்தது அவள் நிழல். அவ்விறுதி நோக்கின் அழிவிலா கணம். பதறி கை நீட்டி, அன்னையே என்று அவன் கூவினான். அன்னையே, நீயா? நீதானா? அவள் முகம் கொண்ட சிலைப்பை உணர்ந்து, அன்னையே, என் சொற்களைக் கேள், என் துயரை அறி, என் தனிமை உணர். ஆனால் வெங்கதிரோன் புதல்வனே, நம் நிழல் நம் சொற்களைக் கேட்பதில்லை. நம் தொடுகையை உணர்வதில்லை. நம்முடன் உரையாடி நம் குரல் கேட்காதிருக்கும் தெய்வங்கள்தான் எத்தனை இரக்கமற்றவை. சொல்லால் தொடப்படாதவைதான் எத்தனை தொலைவிலுள்ளவை. சொல்லுக்கு அப்பால் உள்ள அனைத்துமே பேருரு கொண்டவை அல்லவா? சொல்லைச் சிறிதாக்கும் முடிவின்மையாக எழுபவை அவை. அருந்து விழுந்து மணிமாலை என மொழி கீழே விழுந்து சொற்கள் உருண்டு மறையக் கண்டு நின்ற அவன் தீப்பட்ட காட்டு விலங்கென ஊளையிட்டபடி திரும்பி மரக்கூட்டங்களிடையே ஓடினான். சாட்டையெனச் சுழன்று அவனை அறைந்தன காட்டுக் கொடிகள். முனை கூர்ந்து அவனை கீறிச் சென்றன முச்செடிகளின் கூரிகைகள். நாகமென வளைந்து அவன் கால் சுற்றி இழுத்து நிலத்திட்டன வேர்ப்பின்னல்கள். சினந்தெழுந்து அவனை அறைந்தது நிலம். அவனது ஒரு குரலை வாங்கி 1000 நிழல் மடக்குகளுக்குள் சுழற்றி நகைப்பொலியாக மாற்றி அவனை சூழச் செய்தது கருணையற்ற அக்காடு. 7 நாட்கள் அவன் ஓடிக்கொண்டிருந்தான். இறுதி விசையும் இழிந்து அகன்றபின் இல்லை என்றான கால்களுடன் தளர்ந்து மடிந்து அவன் விழுந்த இடத்தில் இருந்த சிறு சுனையில் எழுந்திருந்தன அணையா விழித்தழல்கள். சொல்லெனும் பொருளெனும் உணர்வெனும் ஒழுக்கு தீண்டா இரு வெறும் கூர்முனைகள். இரு கைகளையும் ஊன்றி தலை தூக்கி, அன்னையே, அன்னையே, அன்னையே என்றவன் அங்கு அமர்ந்து கதறி அழுதான். ஒன்று உரை. தீச்சொல்லிட்டென்னை சுடு. இப்புவியில் ஒரு புழுவாக, ஏதுமின்றி காலத்தில் உறைந்த பாறையாக, எவர் காலிலும் மிதிபடும் புழுதியாக என்னை ஆக்கு. அன்றி விழி திறந்து என் ஒரு சொல்லை கேள். அங்கிருந்து வெறும் நோக்கென என்னைச் சூழும் இப்பெரும் வதையை விடு. உன் முலையமுதை அருந்தியவன் நான். இன்று உன் பழியுரிய நஞ்சை நாடுகிறேன். கருக்குழியில் என்னை வைத்து இரு காலிடைக் குழியில் ஈன்று முலைக்குழியிலனை அழுத்தி இப்புவிக்களித்தாய் நீ. உன் குருதியில் எழுந்த குமிழி என்பதால் நான் உனக்கு கட்டப்பட்டவன். அன்னையே, அதனாலேயே நீ எனக்கு கட்டப்பட்டவளும் கூட. சொல், என்ன செய்ய வேண்டுமென எனக்கு ஆணையிடுகிறது உன் ஊமை விழியினை? எதன் பொருட்டு நீரெல்லாம் விழிதிறந்து என்னை நோக்குகிறாய்? 1000 கோடி நாவுகளாக மாறி அவன் சொற்களை படபடத்தது காட்டின் இலை பெருவிழி. அதைச் சூழ்ந்திருந்தது மாற்றிலாத அமைதி. கிளைகளுக்குள் சீறிச் சுழன்றது அவன் நெடுமூச்சு. நுரைத்து பெருகி நிறைந்து ஒவ்வொன்றாய் உடைந்து எஞ்சி இறுதித் துளியும் உலர்ந்து மறைந்தது சொல்வெளி. சற்று துயின்று உணர்ந்து எழுந்தபோது அவன் நெஞ்சிறுகி வைரம் பாய்ந்திருந்தது. ஆம், உணர்கிறேன். நீ பேச முடியாது. நம் இரு உலகங்களுக்கு நடுவே பாய்கிறது இன்மையின் பெருநதி. இங்கு ஆற்றுவன முடித்து அச்செயல் அனைத்தையும் கடந்து அங்கு நான் வரும்போது உன்னிடம் சொல்ல என ஒரு சொல் கறந்து இவ்வுள்ளத்தில் வைத்துளேன். அதுவரை நீ என் நிழல். இரவில் என்னைச் சூழும் இருள். என் சொற்களை உண்ணும் ஆழம். மீண்டு வந்த மைந்தன் பிறிதொருவனாக இருந்தான். அவன் சொற்கள் நுண்மை கொண்டன. எப்போதும் தனிமையை நாடினான். எரியணையா வேள்விக்குளமாகியது அவன் உள்ளம். அதன் வெம்மையில் உருகிய பொன்னெனச் சுழந்தது அவன் உடல். கற்றவை எல்லாம் கனன்று மறைந்தன. தானன்றி பிறிதற்ற தனிமையை சூழ நிறுத்தி தன்னை எரித்தான் எரியோன் மைந்த தழல் தானிருக்குமிடத்தில் தான் மட்டுமே என எண்ணும் தகைமை கொண்டது. ஐந்தழல் நடுவே அமர்ந்து தவம் செய்து தன்னை உதிர்க்க அவன் எண்ணியபோது ஜமதக்னியின் தவக்குடிலில் நுழைந்து அவர் வழிபட்ட காமதேனுவை கவர்ந்து சென்றான் மாகிஷ்மதியை ஆண்ட ஹேகய மாமன்னன் கார்த்தவீரியன். 1000 கையுடையோன். பாரத வருஷத்தை தன் கொடுங்குடை கீழ் நிறுத்தி ஆண்ட திரளுடையோன். யாதவர் குலத்து எழுந்த முதல் பெருமன்னன். தன் தந்தையைக் கொன்ற அரசனை, அவனைக் கொன்று நெருநிலை நாட்ட அஞ்சிய க்ஷத்திரிய குலத்தை வேரோடு அழைக்க வஞ்சினம் பூண்டான். கடுந்தவம் கொண்டு கங்கை சூடியவனை வரவழைத்து வெள்ளற்கரிய மழவை பெற்றான். அறம் அறியாதோர் மாய்க. புத்தரம் இப்புவியில் எழுக.
இப்படைக்கலம் வழங்கி கூரழிவதுவரை கொற்றவர்களை அழிப்பேன். என் சொல்வாழும் புது மன்னர் குலத்தை படைப்பேன் என்று சூளுரை கொண்டான். குருதியாடும் கொடுஞ்சினமொன்றே அவன் குணமென்று இருந்தது. அவன் விழிப்பட்ட விலங்குகள் உடல் சிலிர்த்து அஞ்சி ஓலமிட்டு விலகி ஓடின. தர்ப்பைப் புல்லில் அவன் கைப்பட்டால் அனல் பற்றி எழுந்தது. மூவெறி எழுப்பி அவன் வேள்வி செய்யவில்லை. விண்ணவருக்கும் நீத்தோருக்கும் கடன் எதையும் கழிக்கவில்லை. நெய் உண்டு நெளிந்தாடும் வேள்வித்தியே அவன் உயிர். அவன் உண்ணும் ஒவ்வொன்றும் அவி. நீராட நதிக்கரைக்கு அவன் செல்கையில் நீர்ப்பரப்பு அனல் வடிவாவதைக் கண்டனர். அவன் உடலில் விழுந்த மழைத்துளிகள் உலை வெங்கலம் மீது பட்டவை போல பொசுங்கி வெண்ணிற ஆவியென மாறிச் சூழ்வதை அறிந்தனர். அவன் துயில்கையிலும் அவன் மழு துயிலாது அசைந்து கொண்டிருந்ததைக் கண்டு அஞ்சினர். கொலைகொள் பெருந்தெய்வமென அவன் எழுந்தான். முப்பெரும் கடல்சூழ் பாரதப் பெருநிலத்தை மும்முறை சுற்றி வந்தான். க்ஷத்திரிய குலங்களைக் கொன்று குருதியாடினான். அவர்களின் புறங்களை எரித்தழித்தான். குலக்கொழுந்துகளை கிள்ளி அகற்றினான். கொல்லும்தோறும் பெருகும் சினமும் வெல்ல வெல்ல எழும் வேட்கையும் கொண்டு அலைந்து அவன் விழைவதுதான் என்ன என்றறியாது தவித்தனர் முடிமன்னர். எதைக் கடக்க எண்ணுகின்றான்? எதைக் கொள்ள உண்ணுகின்றான்? எருகதிர் மைந்தா! தன்னைத் தொடரும் நிழலிலிருந்தல்லவா அவன் விரைந்தோடிக் கொண்டிருந்தான்? நிழலால் துரத்தப்பட்டவன் எத்தனை விரைவாக ஓடினால் தப்ப முடியும்? எத்தனை அரியணைகளில் அமர்ந்தால் வெல்ல முடியும்? சூதன் சொல்லி நிறுத்தியபோது விதிர்ப்புடன் மீண்டது அவை. முதன்மை அமைச்சர் ஹரிதர் திரும்பி அவனை நோக்கினார். அவன் அனைத்து பீடங்களிலும் களைத்து அமர்ந்திருப்பவனைப் போல கால்களை நீட்டி கைகள் தளர இருப்பதே வழக்கம். அரியணையில் கூட அவ்வாறே தோன்றுவான். அமர்ந்திருக்கும் பீடங்களையெல்லாம் அரியணையாக்கியவன் என்று மாமன்னர் உபரிசிரவசுவைப் பற்றி சூதன் ஒருவன் பாடிய சொல்லை அவர் அறிந்திருந்தார். அரியணையையும் மஞ்சமாக்கியவன் என்று அவனை அந்தச் சூதன் பாடக்கூடும் என எண்ணியதும் அவர் புன்னகை செய்தார். அவனுடைய உடலின் நீளமே அந்த அமர்வை அமைக்கிறது என அவர் அறிந்திருந்தார். நீள்மூச்சுடன் ஹரிதர் அவையை சூழ நோக்கினார். அந்த கதையாட்டு அங்கே முடிந்தாலென்ன என்று தோன்றியது. அச்சொற்கள் சூடிய நெருப்பால் மெல்ல அவை கூடமே பற்றி எரியத் தொடங்குவது போன்ற உளமயக்கால் அவர் அமைதியிழந்தார். அருகே குனிந்த துணையமைச்சரிடம் ஒன்றுமில்லை என்று தலையசைத்தார். கர்ணனின் அணுக்கர் அவனிடம் குனிந்து ஏதோ சொன்னார். அவன் அச்சொற்களே கேட்கவில்லை. சூதன் கண்களை மூடி அசையாமல் நின்றிருக்க இளம் விரலை பின்னாலிருந்து மூங்கில் குவளையில் அவன் அருந்த வெய்யநீரை அளித்தாள். அதை வாங்கி அவன் மும்மிடர் அருந்திவிட்டு மீண்டும் தொடங்கினான். வெய்யோன் மகனே, எரிதலே மாமனிதர்களை உருவாக்குகிறதென்று அறிக. எரியாது எஞ்சுவது தெய்வங்களுக்கு. எரிதலின் ஒளியே இவ்வுலகுக்கு. ஓம் 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 என்றனர் சூழ்ந்திருந்தவர்கள். சூதன் தன் கதையைத் தொடர்ந்தான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.